துணி எடுத்தாச்சாம்மா? துணி எடுத்தாச்சா? துணி எடுத்தாச்சா? ரைட்டு. இந்த படம் நல்லா இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் ரேட்டு கூட இருந்ததுனால இது நல்ல புடவை. வாங்க, நான் புடவை எடுத்துமே கூட்ட எடுத்துமே பிரிச்சு காமிக்கிறேன். என்னென்ன புடவை எடுத்துக்கிறாங்க. நல்ல புடவை தான் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிற புடவை ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? அதெல்லாம் பிடிக்காது. ஐஸ்கிரீம் சம்சா எண்ணெயில் போட்டது அதுதான். சம்சா ஐஸ்கிரீமே சாப்பிட்ருவோம். ஐஸ்கிரீமே சாப்பிட்டு போகணும். அவ்வளோதான். வெயில் ஐஸ்கிரீம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறாங்க. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உட்காந்து நம்ம வீடியோ எடுக்கிறேன். நீ மாதிரி பேசுறதா? புடவை இப்போ நல்லா புடவை எடுத்த பிறகு நம்ம கொஞ்சம் கலகலப்பாக இருக்குது இப்போ மனசு. அதான் கொஞ்சம் கூடுதலாக விலை எடுத்த பிறகு தான் கொஞ்சம் கலகல இருக்குது அவங்களுக்கு. கூட ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கொடு. அப்போ மால் சம்சா கொடு. சொல்லும் போது பொருளை எடுத்துறீங்க. ஐஸ்கிரீம் எவ்வளோப்பா இது? அது பாரு, அவங்க சம்சா சாப்பிட்றாங்க, நாங்கள் வந்து ஐஸ்கிரீம். அதை பாருங்க, நான் என்ன பிரிக்கவே இல்லை. ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது. உருவிடும் அப்படியே பிரிக்காம வச்சுதா தண்ணி ஆகிடும். துணி மாற்றி எடுத்து விட்ட வச்சாச்சு. ரெடிக்கு ஞாயிற்றுக்கிழமை போகலான்னு கிளம்பணும். இன்னைக்கு திங்கக்கிழமை ஆகி போச்சு. அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகலாம். வீலாக்கலையா கிளம்புமா? பாப்பா வரும். பள்ளியிடம் போயிருக்கோம். ஆமா. அது எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு வருதா 4 மணிக்கு வருதான்னு தெரியல. நம்ம போகலாம், போய் பார்க்கலாம். அது வந்த பிறகு தான் போய் என்ன பண்ணணும். வந்துட்டு இருக்கு நேரம். மணி 3 இருக்காது. இல்லை 2:30 தான் ஆகுது. அது வந்து 2:30 தான் ஆகுது. கிளம்பிட்டோம். கூட்டிட்டேன். நான் கிளம்புறேன். கூட சங்கீதா வீட்டுல இருக்கிறாங்களா இல்லை வெளியில இருக்கிறாங்களா தெரியல. பார்த்துன்னு போயிடலாம். பையன் எடுத்துக்கலாம். சாவி எடுத்துக்கோ. சூப்பராக இருக்குது. குச்சி அருமையா ஜம்முன்னு அருமையாக இருக்குது. கீரை செடி காசு என்னது தேவர் காசு இருக்கிற செடி மாதிரி இருக்குது. காசு இருக்கிற செடி அது பிளாஸ்டிக்கில் காசு இருக்கிற செடி மாதிரியே இருக்குது. அதே மாதிரி பாரு, காசு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை நீ வேணா பாரு பாரு, அது கலையாக வரது அதே மாதிரி இருக்குது. காசு இருக்கிற செடி மாதிரி இருக்குது. ஜாச்சிதா பள்ளிக்கூடம் போய் வந்துட்டாரா ஜம்முன்னு? ஜாச்சிதா போய் வந்துட்டாரா பள்ளிக்கூடம்? ஜாச்சிதா பாப்பா பச்சா போட்டாரு. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா? சரி கைட்டு சீக்கிரம் கைட்டு பாடுறா. ஜாச்சிதா தாத்தா அப்படியா? போய் பாரு என்ன இருக்குது பயில என்னன்னு பாக்குறாரு. யோசனை பாரு என்னன்னு சொல்லு பாப்பா. இதுல பாரு அது ஒண்ணு வெறும் பை. அதோ பாரு அந்த பையில பாரு, அந்த பையில அந்த பை அது பாரு என்னன்னு பாரு. சஸ்பெண்ட் நம்ம மாத்திரம் பழுத்துது. வாங்கி நம்ம மாத்திரம் பழுத்துது. சார் செம்ம டேஸ்ட் இருக்கும்.
ஏன் இன்னும் பாரு இன்னும் வாங்க என்னதான் சஸ்பெண்ட் ஒன்று தானா இன்னும் சஸ்பெண்ட் நிறைய இருக்குது பாரு இன்னும் எடு இன்னும் சஸ்பெண்ட் பாரு எடு பிறந்த உடனே நம்ம பாப்பாவுக்கு நம்ம பழத்தை தான் கொடுத்தோம்ல அதனாலதான் பாப்பா அவர் வச்சிட்டாரு போற ஃபர்ஸ்ட் வந்து பாரு ஜஸ்டாக்கு இன்னொரு சஸ்பெண்ட் இருக்குது பாரு இன்னொரு சஸ்பெண்ட் இருக்குது பாரு பாரு என்னன்னு இன்னும் சஸ்பெண்ட் இருக்குது பாரு பாரு போய் பாரு 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 ஒரு மாசத்துக்கு கொடுத்துட்டேன் இந்த பாரு மலாட்டை உனக்கு பிடிக்கும் அப்புறமேட்டு ஆயா உனக்கு தெரிஞ்சிட்டாங்க ஓ அது பாரு எதுவுமே காட்டல எல்லாமே ஜெயசுதாக்கு தான் போல சரி எனக்கு பாடி எல்லாம் பார்க்க வந்துருக்கீங்க பாரு நம்ம கம்பெனி ஆயா உனக்கு தெரியும் அம்மாவுக்கு வரணும் ஹாப்பி பர்த்டே ஒன்று கொடுத்துரு அம்மாவுக்கு பாரு இங்க பாத்தீங்க பாப்பா வச்சுக்கு பாரு பாப்பா இது பண்றாரு பாப்பா சூப்பரா ரெண்டு பேரும் திருப்பி காட்டுறாரு அரிமா ட்ரெஸ் அரிமாக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது சட்டை நல்லா இருக்குது சச்சிதா சட்டை நீ எப்பதான் சாரி கட்டுவா சுடிதார் போடுவ அப்படியே உட்காந்துக்கிற வந்தவனே கிளம்பிட்டா ஜஸ்டிதா சட்டை நல்லா இருக்குது பாண்ணா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஜஸ்டிதா சட்டை அறிமாக்குறாப்பா நீ கத்து நாங்கள் தாத்தாக்கு பட்சம் எடுக்குது ஆயாவுக்கு பட்சம் எடுக்குது அது கரெக்டாக தான் சொல்லிச்சு இந்த கையில் ஒன்று அந்த கையில் ஒன்று ரெண்டு பாப்பா குட்டிக்கு அழகாக்குது என்ன பேர் வச்சுக்கிறா நாய்க்குட்டி நாய்க்குட்டி டாக் டாக்கா டாக் தாத்தாவுக்கு டாக் விளையாடுறது டாக் தாத்தா கவர் டாக் நீ வச்ச மாதிரியா தலையில வச்சு பாக்குற பாரு வாயில சிக்கர் போட்டுருமா குலைக்கிறதுல அதுதான் வாயில சிக்கர் போட்டுருமோ சரி இந்த இது வச்சுக்குங்க இந்த வச்சுக்குங்க பாப்பா ரெண்டு பாப்பா நானே வச்சுக்கிறேன் ரெண்டு பாப்பா இந்த பாப்பா இந்த பாப்பா மொத்தம் 3 பாப்பா ஐயோ பாம்பு பாம்பு பாரு பாம்பு உயிராக்குதா பாரு பாம்பு உயிராக்குதா செத்து போச்சா ஐயோ மந்தா மந்து ஒரு பாட்டில் இது வர வர எடுத்தாரு அடிபட்டு போயிடுச்சு அப்புறம் உயிர் வந்துடுது மந்து போட்டு உயிர் வந்துடுது உயிர் வந்துடுது உயிர் வந்துடுது மந்து போட்டு கொஞ்சமா எடுத்துக்க அவ்வளவுதான் கட் பண்ணி எடுத்துக்குமா கொஞ்சமா எடுத்து அப்படியே விட்டு கொஞ்சமா போடுடி
சங்கீதா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சங்கீதாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சங்கீதாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆக்சுவலி கேக் வெட்டுற பிளானே இல்ல. ஆமா பொறுமா வெட்டிக்கலாம் இல்ல வேணாம் கோயிலுக்கு மட்டும் போலான்னு பிளான் பண்ணோம். அத்தை மாமெல்லாம் வந்திருந்தாங்க. சரி பேபி போயிட்டு அப்படியே கேக் வாங்கி வரும்போதே பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போதே கேக் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்குப்பா கேக்கு. நல்லா இருக்குதா? ஐஸ் 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 அப்படி சூப்பரா இருக்குது. இம்மா பிறந்தநாள் கேக் சாப்பிட்டா இதுதான் சூப்பரா இருக்குது. கேக் நல்லா இருக்கு. ஜெயிதா கேக் எனக்கு வாழ்த்துக்கள். ஒட்டிக்கே பார்த்தாங்க இந்த கேக்கு. சாப்பிடுமா, எடுத்து சாப்பிடுமா கேக்கு. அம்மா பாப்பா கொஞ்சம் ஊட்டி விடுனால. நீ ஊட்டி விடுனா கொஞ்சம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து கேக் வெட்டியாச்சு. இது நிறைய கிரி இருக்குது சாப்பிடலாமா அதிகமா? சாப்பிட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம், எது வேணாலும் சாப்பிடலாம். வீணாக்க கூடாது. போதும் சாப்பிட்டு ஒரே அரிசியும் தான் சாப்பிட்டுக்கிறேன் இவ்வளவு நாளா. சரி கை கழுவி போதும் ஜெஸ்டா, நிறைய சாப்பிடக்கூடாது, போதும். குடுக்குற போறேன்னு மாத்திட்டு வர போறேன்னு எனக்கு அந்த புடவை எடுத்ததுல எனக்கு அவர் எடுத்துட்டாரு அந்த புடவை, எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால எங்க பெரிய பிள்ளையும் பெரிய மருமகளையும் கூட்டம் துணி மாற்றி கொடு வந்து நல்ல புடவையா நல்லா அழகா பார்த்துன்னு சொல்லிட்டு கூட்டம். அவரும் வந்து எனக்கு நல்ல புடவையா செலக்ஷன் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அந்த புடவை மாற்றி ஆமா 2 ஜட்டி எட்டவே இல்லை, அதனால அதுக்காக தான் போனோம். மாற்றிட்டு வந்தாச்சு. 200 ரூபாயில் ஒன்று ஒன்று 400 ரூபாய் ஆச்சா? எட்டெல்லாம் ரேட் தானே போயிட்டோம். 5 பாயிண்ட் கூட எடுத்துக்கின்னு அதே விலை ஒண்ணுதான். 200 ரூபாய் 200 ரூபாய் தான். எனக்கு அந்த புடவை வந்து அந்த கலர் இந்த கலர் தான் எடுத்தாரு புடவை. இந்த கலரே வேற எந்த கலரே தெரியல. அது வீடியோவில் பார்த்தா தெரியும், அந்த வீடியோ வரும், அதில் பாருங்க. அந்த புடவை வந்து எனக்கு வந்து பிடிக்கல. அந்த மாலத்தையும் பிரகாஷன் வந்து எடுத்து கொடுத்தாங்க. சூப்பர் புடவை கலர், நல்ல கலர். ஏன்னா என்கிட்ட இல்லை அந்த கலர் புடவையே. இந்த புடவை நல்லா இருக்குதான்னு பாருங்க. என்ன பார்த்து சொல்லுங்க, என்ன தெரியுமா? 999 ரூபா, 1 ரூபா. அது 700 ரூபாய்க்கு எடுத்தது அந்த கட்டப்பட்ட புடவை. இது வந்து 999, 1000 ரூபாய் புடவை. நல்லா கட்டப்பட்ட புடவை, சூப்பரா இருக்கு புடவை. இந்த புடவை தான் நான் இப்போ போய் 2 பேரும் இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்கும், இந்த கலர்ல உனக்கு புடவை இல்லை, இந்த மாதிரி கட்டப்பட்ட புடவை வச்சிருந்தேன். இந்த புடவை நான் எடுக்கல. இந்த புடவை வந்து பியூர் காட்டன் ரெண்டுமே. அது எடுத்து வந்து நாங்க பாலிஷ் புடவை கண்டோம். வாயில் புடவைன்னு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. இந்த புடவை எனக்கு தெரியல, இது பியூர் காட்டன். எடு பாப்பா அந்த புடவை மாற்றி பாருங்க, சூப்பரா இந்த புடவை எல்லாம் நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. அப்படியே மேலே போடுவோம். அதுதான் அப்படியே பாருங்க. இந்த புடவை நல்லா இருக்குதா, இது நல்லா இருக்குதா, கமெண்ட் பண்ணுங்க. பியூர் காட்டன் புடவை, பியூர் புடவை, சூப்பர் புடவை. ரெண்டுமே வந்து இது 1000 ரூபாய். இது எவ்வளவு தெரியுமா வேலை? ரெண்டுமே அண்ணா வச்சதுதான், நல்லா சூப்பரா இருக்குது. ஜாக்கெட் இல்ல இல்ல, ரெண்டுமே ஜாக்கெட் இருக்குது. ஜாக்கெட் இது நல்லா இருக்குது. இதெல்லாம் இது பாருங்க, நல்லா சுங்கு வச்ச புடவை. இது பாருங்க, இது வர இது காட்டு. இது பாருங்க 1359 ரூபாய். 360 ரூபாய் வச்சுக்கா, 1360 ரூபாய் இந்த புடவை. அந்த அப்ப எடுத்தது இப்ப எடுத்ததுக்கு கூட வந்து 400 ரூபாய் அதிகமா செலவு வச்சிருச்சு. 700 ரூபாய். ஆமா, இது கிடையாது, அது மட்டும் ஜிஎஸ்டி தான் போட்டு 7 ரூபாய் ஆகிட்டாங்க எக்ஸ்ட்ரா. 700 ரூபாய். அப்ப அந்த 1700 ரூபாய். அப்ப சரி, அது இல்ல வந்து கூட அதிகமா 700 ரூபாய், மறுபடியும் 700 ரூபாய் கூட வச்சு புடவை, சூப்பர் புடவை நாங்க எடுத்துன்னு வந்துட்டோம். சரி, அப்ப இந்த புடவை நம்ம சங்கீதா அப்படியே சங்கீதா வீட்டுக்கு போயிட்டு சங்கீதாவுக்கு பிறந்த நாள், அப்படியே சங்கீதாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பாப்பாவை பார்த்துட்டு, பாப்பாவுக்கு வீட்டுல அன்னைக்கு பழுத்த மாம்பழம் இருந்தது. பெரிய பாப்பாவுக்கு 4 மாம்பழம், சின்ன பாப்பாவுக்கு 4 மாம்பழம் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். அதான் பிறந்த நாள் கேக் எல்லாம் சாப்பிட்டுட்டு பிறந்த நாள் கேக் வெட்டிட்டு சூப்பரா வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு வீடியோ, இன்னொரு வீடியோலாம் சந்திக்கலாம். டிஆர்டி கிரியேஷன் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.